திருக்கோஷ்டியூர் நம்பி வைபவம் வாசிக்கலாம். அதுல திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து மடப்பள்ளிக்காக கிடாம்பி ஆச்சரணை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது, அப்புறம் துவயார்த்தம் உபதேசம் பண்ணது மட்டும் தான் தெரியும். திருமாலையாண்டான் கிட்ட பாஷக்காரருக்கு காலக்ஷேபம் ஆகும்போது கூட பாஷக்காரர் புது புது அர்த்தம் சொல்லி திருமாலையாண்டான் வந்து என்ன விஸ்வாமித்திர சிருஷ்டியா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து நடுவில் திருமாலையாண்டானுக்கு என்ன ஆள வந்தார் சொன்ன அர்த்தத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ற புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி காலக்ஷேபம் வேண்டான்னு சொல்லி அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பி தான் இன்டர்வியூன் பண்ணதெல்லாம் இருக்கு. அது என்னதான் அடியா நடந்தது அது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. பட் என்ன நடந்தது ஆக்சுவலி வந்து ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய லக்கே என்ன தெரியுமோ, ஆளவந்தார் அவருக்காக ஏற்படுத்தி வைத்த 5 ஆச்சாரியர்கள் தான். பஞ்சாச்சாரிய பராசிரிதகான்றதாக 5 ஆச்சாரியர்களுடைய திருவடி ஆசிரியிச்சார் இல்லையா. அதுல நமக்கு பெரிய நம்பிகளுடைய விசேஷம் நல்லா நமக்கு தெரியும். தயாநிக்னம் யதீந்திரஸ்ய ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோஹோ அபூர்யத மனோரதா இருக்கு. ஃபைன். ஆனா இந்த திருக்கோஷ்டியூர் நம்பியை மட்டும் நாம என்ன பண்றோம், ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு ராமானுஜர் சீரியல்ல கூட நம்பியார் போட்டுருவாங்க திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு. நமக்கு நம்பியாரா வில்லன் தான் இல்லையா. அது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே தப்பான ஒரு அபிப்பிராயம். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மாதிரி சிவாஷ்யக்காரரிடத்துல பரிவு கொண்டவரை பார்க்கிறதே கஷ்டம். அதாவது சிஷ்யனிடத்துல அவ்வளவு பரிவுன்னா அது திருக்கோஷ்டியூர் நம்பி இடத்துல பார்க்க முடியும். இந்த கோபுரத்து மேல ஏறாரு, கோபுரத்து மேல எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஜனங்க திருந்தாது. பார்த்தாலும் ராமானுஜர் கோபுரத்து மேல ஏறி கோவினார் தான் சொல்லிட்டு இருக்காது. அந்த இன்சிடென்ட் வச்சு திருக்கோஷ்டியூர் நம்பிகளை வந்து இன்னும் மோசமான ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கலாம். தப்பது. மகா ஞாதா, அதாவது பாஷ்யக்காரிடத்துல கருணை, சிஷ்யன் பேர்ல அவ்வளவு ஒரு கருணை. இப்படி கூட ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பேர்ல கருணை உண்டான்னு திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய சரித்திரத்தை பார்த்தாதான் நமக்கு ஒரு வியப்பு ஏற்படும். இதுல நம்ம பாஷ்யக்காருடைய பிரபாவத்தை கொண்டாடுறதா, அவர் ஆச்சாரியனான திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய பிரபாவத்தை கொண்டாடுறதா, ரெண்டுமே நமக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். புரிஞ்சுதா என்ன? அதனால எதுக்குன்னா, திருமாலையாண்டான இடத்துல சிவாஷ்யக்காரர் திருவாய்மொழி கேட்டார். இது தேசிகன் குருகுல பராசாரத்துல யார் யார் இடத்துல என்னென்ன பண்ணாரு சொல்றாரு இல்லையோ. அப்போ சில இடங்கள்ல சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, ஆளவந்தாருடைய நிர்வாகமா சில அர்த்தங்களை சாதிப்பார். யாரு? திருமாலையாண்டான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் நம்ப வைத்து அரியா மாமாயத்தை அடியேறி வைத்தாய் பாசுரம் இருக்கு இல்லையா. அந்த பாசுரத்துல ஆளவந்தார் சாதிச்ச ஒரு அர்த்த விசேஷம் அப்படின்னு நான் அப்புறம் காலக்ஷேத்திரத்தை அதை விஸ்தாரமா சொல்றேன். இப்ப ஜெனரலா சொல்றேன் அப்படின்னு இல்ல, முன்னாடி பின்னாடி பிரகரணம் கான்டெக்ஸ்ட் இருக்கு, முன்னாடி பின்னாடி கான்டெக்ஸ்ட் இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் பார்த்தா ஆழ்வார் வந்து ஒரு ஹர்ஷோத்கர்ஷத்தை தான் வந்து பண்றார் அப்படின்ற மாதிரி ஆளவந்தார் நிர்வாகமா இருந்திருக்கணும்னு பாஷிகார் சொல்லுவார். 2-3 தடவை திருமாலையாண்டான் அது ஒரு பெருசுபடுத்தல. ஆனா அடிக்கடி பாஷிகார சில இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணினார். பண்ணச்சே என்ன பண்ணிட்டார், இது விஸ்வாமித்திர சிருஷ்டி, நீ ஆளவந்தார சேவிச்சது கூட கிடையாது, ஆனா ஆளவந்தாருடைய டைரக்ட் டிசைபிள், நான் ஆளவந்தார்கிட்ட டைரக்டா காலக்ஷேபம் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியுமா உமக்கு தெரியுமா, ரொம்ப அதிக பிரசங்கிதனமா இருக்கு, இனிமே காலக்ஷேபத்துக்கு வராத. ஓகேவா அப்படின்ட்டு பாஷைக்காரர் பிரார்த்திச்சு பார்த்தார். அவர் திருமாலையாண்டான் அதை ஒத்துக்கிறதா இல்ல. அந்த விஷயம் கேள்விப்பட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி அங்கிருந்து வந்து திருமாலையாண்டான்ட்ட சொன்னார். பெரிய நம்பிகள் சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் ஆளவந்தார் சாதிச்சு நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு நீர் ஆப்சென்ட் நடத்தும் இல்ல. ஒருத்தருக்கு மறந்துருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு சமயத்துல பாஷியார் இன்னொருத்தருக்கு சொல்லிருக்கலாம், அப்ப கூட கிரகிச்சிருக்கலாம், மீதி பேருக்கு அது ரீச் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். புரியுதா? இப்போ திருக்கோஷ்டி நம்பி அவன்லாம் கிரகிச்சுக்கிச்சு, அந்த சமயத்துல திருமாலையாண்டான் இல்லாம இருந்திருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்காது தானே. அதனால அந்த அர்த்தம் சாதிச்சிருக்காருன்னு. அப்படியா ஆளவந்தார் இந்த அர்த்தம் சாதிச்சாரு, இது எப்படி ராமானுஜருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது.
கேள்வி வரைச்சு அப்ப சாதிச்சாராம், நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆளவந்தாருக்கு ஏகலைவன் போல ஸ்ரீபாஷ்யக்காரர், ஆளவந்தாருடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர், அவர் திருவுள்ளம் என்னன்றத பூர்ணமா தெரிஞ்சுண்டு என்ன ஒரு குருமுகமா நாம காலக்ஷேபம் பண்ணணும், அது உலகத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கோசரம் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் நம்ம கிட்ட காலக்ஷேபம் பண்றார். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தார். கண்ணன் சாந்தி பிரி மகரிஷத்துல காலக்ஷேபம் பண்ணின மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரர் நம்மளதான் ஆச்சாரியனா வச்சிருந்து நம்ம கிட்ட காலக்ஷேபம் பண்றார் அப்படின்னு திருக்கோஷ்டியில் போய் சாதிச்சார்னு சொல்லுவான் இல்லையா. ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பேர்ல எத்தகையதொரு பரிவு, அவ்வளோ என்ன மாதிரி ஒரு பரிவு வந்துருக்கணும். இல்லைன்னா இவர் 18 நாள் உபவாசம் இருக்காரு நினைச்சு ஓடி வந்தாரோ இல்லையோ, வந்து கிடாம்பி ஆச்சாரம் ஃபைண்ட் அவுட் பண்ணாரோ இல்லையோ இல்லையா.